ஆனால் அந்த ராகுல் காந்தி என்ற தலைமையை கொண்டு போய் முன்னிலைப்படுத்துவதற்கு அவர்களே முன்னால் செய்த தவறுகள் காரணமாக இருக்கிறது. பல இடங்களில் பல தலைவர்கள் அவங்க இழந்துட்டாங்க. இப்போ இதனுடைய அடிப்படையில் மகாராஷ்டிரா சொல்லி இருக்கிற செய்தி என்பது பாரதிய ஜனதாவிற்கு உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்த பக்கம் நான் போய் பார்க்குறேன், இந்த நேரத்தில் இப்போ வந்துட்டு இருக்கிற தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை ஏக்நாத் ஷிண்டேவுக்கு இருக்கின்ற இடங்களும் அஜித் பவாருக்கு வருகின்ற இடங்களுடைய கணிசமான எண்ணிக்கையை கூட்டினா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிஜேபி கம்மியாக இருக்குது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்தப்போ கூட்டணி கட்சியில் நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கழுத்தை நெரிக்கிறது அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டேவுடைய கட்சியில் இருக்க ஒரு முக்கிய தலைவரே பேசினார். பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கழுத்தை நெரிக்கிறதுன்னாரு. இப்போ உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட 210 சீட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கிற இடத்துல 140 அங்கே கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மை 144. இப்போ 200க்கு மேலே போகும்போது ஒருவேளை அஜித் பவாருடைய கட்சியும் ஏக்நாத் ஷிண்டேவோட கட்சியும் சேர்ந்து ஒரு 120 130 வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஓரளவுக்கு கீழே தள்ளப்படும். பார்கெயினில் யார் முதல்வர், யார் துணை முதல்வர், கீ போஸ்ட் யாருக்கு, எந்தெந்த அதிகாரம் உள்ள மந்திரி பதவிகள் யாருக்குன்றதில் பாரதிய ஜனதாவுக்கு உண்டான முக்கியத்துவம் குறையும். ஏனென்றால் மாநில கட்சியினுடைய கை ஓங்கும், மண்ணின் மைந்தர்களுடைய கை ஓங்கும். அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநில கட்சிகளுடைய தோளில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இந்துத்துவன்ற பேரில் இந்தியாவை காப்பாற்றன்ற பொய்யை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு சொல்கிறதுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் உருவாக்கி கொடுத்துருச்சு. இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதானி பிரச்சனை ஒட்டுமொத்த உலகமும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய களங்கத்தை துடைக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த வெற்றி ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது. அந்த பேச்சு அடங்கி போச்சு. ஏன்னா இவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ட்ரம்ப் இவங்களுடைய ஆள் நினச்சிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி மிலிட்டரியை கொண்டு இறக்கி இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் வெளியில் அனுப்ப போகிறேன், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் எல்லோரையும் நான் எமர்ஜென்சி கொண்டு இராணுவத்தை வைத்து வெளியேற்றுவேன் என்று சொல்வதில் கணிசமான இந்தியர்களுடைய எண்ணிக்கை, குறிப்பாக குஜராத்திகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்கு. இது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் பாதிக்கும். இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரீன் கார்டு வாங்கினவன், சிட்டிசன்ஷிப் வாங்கினவன், குடியுரிமை வாங்கினவன்லாம் இருக்கான் பாருங்க. நம்மளாக இருந்தாலும் இவன் இப்போ அமெரிக்கன் மாதிரி பேசுவான். எங்களுக்கெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்களாம் இந்தூர் குடியுரிமை இல்லை, நான் இங்கே ஓட்டு போடுறேன், என்ன எடுக்க முடியாது, நீ போம்பா. அப்போ இந்தியர்களுக்குள்ளரே ஒரு பிளவு வரப்போகுது. இந்த ட்ரம்ப் வந்தார்னா எங்கே கொஞ்சம் நெஞ்சம் அதானியை காப்பாற்றிடுவான்றதுக்காக தான் அங்கே நேரம் பார்த்து அடிச்சிட்டான். பைடன் வெளியில் போகும்போது கரெக்டாக அந்த தீர்ப்பு வர நேரத்தை பாருங்கள் நீங்கள். ஜனவரி 25 அவர் உட்காந்துருவார். அவர் உட்காந்தாருன்னா இவங்க எங்காளுக்கு இங்காலும்பாங்க. இதெல்லாம் வேலை நடக்காது.